இப்போ வந்து நம்ம ஆடி மாதத்தோட இந்த மாதத்தில் என்னென்னலாம் மனிதர்களுக்கு பிரச்சனை வரும், நோய்களில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், உடல் அளவில் மன அளவில் உடம்புல இருக்கிற செல்ஸுகளில் என்னென்ன பிரச்சனை வரும், இது எல்லாமே ஆடி மாதத்தில் எப்படி கையாளுறது, இது மருந்துகள் மூலமாக கையாளணுமா, இல்லை வாழ்க்கை நடைமுறையில் கையாளணுமா, இல்லைன்னா நம்ம ஒரு உணவு முறைகளில் இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு போகணுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் இது நீங்கள் நல்ல விஷயம். இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அதிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். நோய் தொற்றுகளில் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்காக முக்கியமான விஷயங்களை இதில் சொல்ல போகிறோம். பார்த்து பயனடையுங்கள். நமஸ்காரம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு ஆடி மாதம் நமக்கு வருஷம் வருது. இந்த ஆடி மாதத்தில் தமிழ் வருட பிறப்புகளில் வரக்கூடிய நமக்கு இந்த ஆடி மாதம் முக்கியமான எதை நமக்கு கண்காணிக்குதுன்னா, இந்த ஆடி மாதத்துல இருந்து நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து வடக்கே சாஞ்சி உதிப்பதை நிறுத்திட்டு தெற்க சாஞ்சி உதிக்கிறத ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். இது ஏன் தெற்கு பக்கமாக சாயுது அப்படின்னா, உலகத்தோட முக்கியமான சூழ்நிலைகள் பருவ மாற்றங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த பூமி ஒரு சுற்றுக்கு எவ்வளவு டிகிரி சுற்றி முடிக்குதோ இந்த 365 நாட்களில் அதில் நேர் பாதியாக பாதி நாட்களை அது ஒரு சக்தி நிலையாக எடுத்து தெற்கு பக்கம் சாஞ்சி இந்த சூரியன் உதிக்கும். இதை நம்ம முக்கியமான இந்த நாட்களில் என்ன நமக்கு அறிவுறுத்துது அப்படின்னா, நம்மளுடைய ஆதி காலத்தோட பாரம்பரியமும் கலாச்சாரமும் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு கூழ் ஊற்றுறது, இந்த கோயில்களில் பூஜை செய்து இந்த வேப்பிலை சடங்குகளெல்லாம் நடத்துறது, இதெல்லாம் என்னென்னா ஆதி காலத்தில் நமக்கு ஆசிவகங்கிற அந்த சமய வழிபாட்டில் இருந்த முறைகளை தான் இன்றைக்கும் நம்ம மறக்காமல் இது ஒரு கலாச்சாரம் மாதிரி வழிபாடுகள் கோயில்களில் அம்பாள் சக்தி உள்ள சக்தி எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறோ அம்பாள் வழிபாடுகளை இதை நம்ம ஆரம்பித்தாங்க. இது முக்கியமாக என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடக்கப்படுது அப்படின்னா, இது ஒரு மூடத்தனமான பழக்கமோ எதுவுமே கிடையாது. இது மொத்தமாக நமக்கு ஒரு அறிவியலான நிலை. இது வந்து ஏன் நமக்கு முன்னோர்கள் வந்து ஆதி காலத்தில் சித்தர்கள் வந்து நமக்கு இதை ஏன் பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கால பருவ மாற்றங்கள் வரும் பொழுது நோய் தொற்றுகளால் நம்ம பாதிக்கப்படுவோம். அடுத்தது அம்மை நோய்ங்கிற ஒரு நோய்களாலையும் வைரஸ் நோய்களாலையும் இன்னும் புது வரவுகளாக வரக்கூடிய எல்லா நோய்கள் தொற்றுக்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த மாதத்திலே நம்ம ரெடியாகிறோம். இந்த மாதத்தில் நம்ம எப்படி இந்த விஷயங்களை கடைப்பிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய வீடை வந்து முதல்ல நல்ல சுத்தம் பண்ணி நல்ல தூத்து க்ளீன் பண்ணி காலையில் சாயந்தரமும் இந்த 2 நேரங்களில் நீங்கள் அதாவது தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து ஒரு 5 வேப்பிலையை போட்டு அதில் வீடெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த நோய் தொற்றுகளும் வராமல் பாதுகாத்துக்கலாம். இது வந்து வீடுகளில் கட்டடங்களில் நீங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடுகளாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் இந்த நேரங்களில் இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிடணும். அடுத்தது நீங்கள் உடுத்தக்கூடிய துணிகள் எதுவும் அழுக்காக ஒரே இடத்துல போட்டு பழக்கம் பண்ணக்கூடாது. அந்த துணிகளை அன்றாடம் துணியை வந்து நல்ல கசக்கி புழிஞ்சு காய போட்டு மடித்து ஒரு ஓரமாக வீட்டில் எப்பவும் அதை வச்சு பழகணும். அடுத்தது நீங்கள் நம்ம பசுஞ்சாணம்லாம் கிடச்சிது அப்படின்னா அந்த சாணங்களை வீடை சுற்றி நல்ல தண்ணீரில் கரைச்சி கொஞ்சம் தொளிச்சிக்கிடலாம். அதில் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் பசுஞ்சாணம் சேர்த்து இதெல்லாம் வீடை சுற்றி நீங்கள் கண்டிப்பாக தொளிச்சு வரணும். இதெல்லாம் என்னென்னா வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்தது வந்து எதை சந்திக்க போகிறோன்னா, ஒரு காற்று காலத்தையும் மழை காலத்தையும் பனி காலத்தையும் இதுக்கு அடுத்தது நம்ம சந்திப்போம். இந்த ஆடி மாதம் வந்துட்டு அப்படின்னா ஆவணியில் காற்று, ஆடி மாதத்துலேருந்து ஆவணி புரட்டாசி பாதி வரைக்கும் நமக்கு இந்த காற்று இருக்கும். இந்த புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி கார்த்திகை பாதி வரைக்கும் மழை காலங்களாயிரும் நம்மளுடைய நாட்டில். அடுத்தது இந்த ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மார்கழி வரைக்கும் பனி ஆரம்பிச்சிடும்.
இந்த மாதிரி இந்த 3 கிளைமேட்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ சூரியனுடைய வெப்பம் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஈரப்பதங்கள் நம்மளை சுற்றி நிறைய ஆரம்பிக்கும். அப்போ ஈரப்பதங்களில் என்ன வருதுன்னா தொற்று நோய்கள், வைரஸ் வந்து புது புது வைரஸுகள் உருவாகும். அந்த வைரஸில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உணவுகளையும் சில பொருள்களையும் மருந்தாக எடுக்கணும். அதை தான் அம்பாளுக்கு நம்ம மகாதேவிக்கு வேப்பிலைகளை ஆரங்களாகவும் மாலைகளாகவும் போட்டு அந்த வேப்பிலைகளை அரைச்சி குடித்து, அதாவது இருக்கிறதுலே புரோட்டீன் உங்களுக்கு B12 அப்படிங்கிற ஒரு சக்தி எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கேப்பங்கிற ஒரு தானியத்தில் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆதி காலத்தில் உள்ள நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தில் உள்ள உணவுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த கேப்ப உணவுகள், திணை, கம்பு, சோளங்களை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ உள்ள நாகரிக காலத்தில் வெறும் தீட்டப்பட்ட அரிசிகளையும், வெறும் இந்த மைதா உணவுகளையும், சீனி சர்க்கரைகளில் இந்த வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் அதிகமாக இந்த நாகரிகத்து காலத்துக்கு தகுந்தால நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றதுனால தான் இன்றைக்கி அதிகமான நோய்களை மனிதர்களுக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த மாதத்தை நமக்கு ஆதி முன்னோர்கள் சித்தர்கள்லாம் இதை ஒரு அம்பாளுடைய நாளாகவும் அம்பாளுக்கு விழா கொண்டாட்டமாகவும் ஒரு பாரம்பரியமாக நமக்கு உருவாக்கி தந்தாங்க. அதனால் இப்போ நீங்கள் இந்த உணவு முறைகள்லேயும் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகளையும் நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் பெரிய நோய்களை தாக்கக்கூடிய நோய்கள் வந்து உங்களை அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உங்கள் உடம்பு உட்படும். அதனால் இப்போ நம்ம அதில் வந்த ஒழுக்கங்கள்லாம் சரியாக இல்லாததுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் எங்கே பார்த்தாலும் கட்டடம், பெரிய பெரிய கட்டடங்களாக ஆஸ்பத்திரி, மருந்து, இது மாதிரி நிறைய மருந்து செய்கிற இடம், மருந்துகள், உங்களுக்கு உங்களை பாதுகாக்குங்கிற பேரில் நிறைய ஆஸ்பத்திரிகள், மருத்துவர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இது காரணம் என்னென்னா உங்களுடைய இந்த தனி மனித ஒழுக்கங்களை, நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை நீங்கள் மறக்கிறதுனால தான் இது எல்லாம் உங்களை தொற்று நோய்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதாகவும் நோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியாமல் தவிக்கிறதும் நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய அறியாமை தான். அதனால தான் சித்தர்கள் நமக்கு ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு காலத்தில் பருவத்தில் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்காங்க. இதை நம்ம ஒரு மூடத்தனமாக நினைக்காம இது ஒரு அறிவியலாக நினச்சி இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வீடுகளை முதல்ல கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் நிறைய தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள்லாம் சேர்த்து கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் போட்டு அதில் வச்சு நீங்கள் வீடுகளெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிடணும். துணிகளை அழுக்கு இல்லாமல் பார்த்து அதை நல்லா துவைத்து கசக்கி வெளியில் காய போட்டு அதை மடித்து உடனே வச்சுக்கிடணும். அந்த துணிகளை தொங்க விடக்கூடாது. அடுத்தது சாணம், கொஞ்சம் பசுஞ்சாணங்கள்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை வாளியில் கரைச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேப்பிலை போட்டு அதை வீடுகளை சுற்றி தொளித்து வந்தீங்கன்னா இன்னும் உங்கள் வீடுகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறையாவது ஒரு 20 வேப்பிலையும் ஒரு இன்ச்சு சைஸில் விரலி மஞ்சளை, அதாவது கடையில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி வாங்காதீங்க. நீங்கள் விரலி மஞ்சளை வாங்கி ஒரு 1/4 கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 20 வேப்பிலை எடுத்து அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து அந்த சாரை நல்லா வடிகட்டிட்டு ஒரு 100 ml காலையில் வெறும் வயிற்றில் வீட்டில் இருக்கிற அனைவரும் குடிக்கணும். எல்லோரும் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கம் காட்டணும், பெரியவங்களும் குடிக்கணும். எல்லோரும் அந்த ஒரு 100 மில்லியை வாரத்தில் 2 முறை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து திங்கட்கிழமை பயன்படுத்தினீங்கன்னா வெள்ளிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திங்கன்னா செவ்வாயும் வெள்ளியும் பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா ஒரு புதன்கிழமை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனிக்கிழமையும் சேர்த்து சனிக்கிழமை, புதன்கிழமை, அது மாதிரி வாரத்தில் 2 முறை இதை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் தேவையில்லாத வைரஸுகள் அணுகாமல் பாதுகாத்துக்கிடும். அதாவது இனி வரப்போகக்கூடிய தொற்றுக்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு உங்கள் உடம்பை இப்போமே நம்ம ஆன்டிபயாட்டிக்காக, அதாவது எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கக்கூடிய திறன் இந்த வேப்பிலையிலையும் மஞ்சள்லேயும் அதிகமாக இருக்குது.
இதில் வந்து நீங்கள் வேப்பிலையை பறிக்கும் பொழுது அது பகல் நேரத்தில் வந்து முழுமையாக ஆக்சிஜனாக சேர்க்கப்பட்டிருக்கும். மாலை 6 மணிக்கு மேலே அதில் கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். அதனால் அந்த இலைகளை பறித்து வைத்து நீங்கள் யாரும் உபயோகம் செய்யக்கூடாது. அதனால் காலையிலேயே நீங்கள் என்ன செய்யணும், போய் அந்த இலைகளை பறித்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து அடித்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வரணும். அடுத்தது வாரத்தில் 2 முறையாவது கேப்பையை நல்லா வாங்கி காய போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சு வச்சுக்கிட்டு அதை காலையில் உணவாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஆடி மாதம் முழுமையும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை வாரத்தில் ஒரு 2 முறையாவது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, முதியவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்து இதை வரணும். இதில் என்னென்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸும் பீட்டோலும் அதிகமாக இருக்குது இதில். அதனால் இந்த பீட்டோல் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால, புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உணவுகள் வந்து கார்போஹைட்ரேட்டு குறைஞ்சி காணப்படும். அதில் தேவையான செரிமானம் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கேப்பையில் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களை அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு, இப்போ நம்ம வரக்கூடிய தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம உடம்புக்கு அந்த இம்யூனிட்டி பவர், அதாவது எதிர்ப்பு சக்தி வளர்கிறதுக்காக வாரத்தில் 2 நாட்கள் வந்து நீங்கள் இந்த கேப்பை கூழாகவோ இல்லை கேப்பையை களியாகவோ அது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டுக்கிடலாம். அது கூழாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதையும் கூழ் செஞ்சு முடித்த உடனே அதில் ஒரு 5 வேப்பிலையை கழுவி அதில் போட்டு வச்சுட்டு குடிக்க போகும்போது அதை எடுத்து தூர வச்சுட்டு கழுவிட்டு அந்த கூழை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் உடல் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்ப்பு சக்திகளை அடையும். இந்த வரக்கூடிய பனி காலங்கள்லேயும் மழை காலங்கள்லேயும் வரக்கூடிய தொற்று நோய்கள்லேருந்து உங்கள் உடலை பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ உங்களுக்கு இது முழுமையாக வழிவகுக்கும். அதுவும் போக இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இதில் முடிக்கிறேன். இது தெற்க சாஞ்சி சூரியன் உதிக்கிற இந்த காலத்தில் மிகவும் சக்தியான நாட்கள் இது. இது வந்து நீங்கள் இறை வழிபாட்டுக்கு அம்பாளை நோக்கி பயணம் செய்வதற்கும் சிவ வழிபாட்டு நீங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய கடவுள்களை யாரெல்லாம் நீங்கள் வணங்குறீங்களோ அதில் அதிகமாக சக்தி இருக்கிறது இந்த தயம். அம்பாளுக்கு அதிகமான சக்தி இருப்பதால் அம்பாளை நீங்கள் நோக்கி உங்கள் பக்தி வழிபாடுகளையும் செய்து வீடுகள்லேயும் இது மாதிரி இந்த விஷயங்களை செய்து இந்த உணவுகளையும் நீங்கள் இது மாதிரி பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரம் விஷயங்களை நீங்கள் எடுத்து வர நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுவும் மிகவும் இந்த சக்தியான நாட்களில் இன்னும் அடுத்தது எந்த மாதிரி நீங்கள் பக்தியாக வழிபட்டு சில மந்திரங்களெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு வரக்கூடிய ஆடி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அனைவரும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய மனைகளையும் உங்கள் உடல்களையும் உங்களை சுற்றி இருக்கும் குடும்பத்தார்களையும் உங்கள் உறவுகளையும் எல்லாரையும் செய்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து இதை முழுமையாக கடைபிடித்து பயனடையுங்கள். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.